திருச்சியை தனது கோட்டையாக KN நேரு வச்சிருக்காரு. திமுக கலைஞர் காலத்து அரசியல்வாதி, சரிங்களா? அவர் தன் மகனுக்கு பெரிய பிரஷர் கொடுத்து அருணுக்கு பெரம்பலூர்ல சீட்டு வாங்கி கொடுத்து எம்பியாவும் ஆக்கிட்டார். யாரை திருச்சியில வச்சாலும் வென்றெடுத்து கொடுக்கிறார். ஸ்டாலின் அவருடைய குட் புக்ல இருக்கிறார். ஒட்டுமொத்த திருச்சி, அதாவது ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன் தேர்தலையும் வென்றெடுத்து கொடுக்குறாரு, சட்டமன்ற எலெக்ஷன்லயும் வென்றெடுத்து கொடுக்குறாரு, நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் வென்றெடுத்து கொடுத்தோன்னா தனது கோட்டையா அவர் திருச்சி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தனிநபர் ஒரு மாவட்டத்தை கோட்டையா வச்சிருக்கிறது திமுக தலைமை விரும்பாது. ஏன்னா அவர் பின்னாடி போயிடுவாங்களே. நாளைக்கு ஒரு முதலமைச்சர் போட்டின்னு ஒண்ணு வரப்ப அவர் வரலாம் முன்னாடி. நான் தொடர்ந்து எல்லா தேர்தலும் வென்றெடுத்து கொடுத்துருக்கேன், எனக்கு முதலமைச்சராக எல்லா தகுதி இருக்குன்னு அவர் சொல்லலாம்ல. அப்ப என்ன டம்மி பண்ணுன்றப்ப அவரை கூப்பிட்டு இழுத்துட்டு திருச்சியில அவருடைய முக்கியத்துவத்தை குறைத்து எங்க கொண்டு வராங்க? அண்ணா அறிவாலயத்துக்குள்ள கொண்டு வராங்க. அமைப்பு பொதுச் செயலாளர்னு கொண்டு வராங்க. அமைப்பு செயல் தலைவரை ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்து அண்ணா அறிவாலயத்துல டெய்லி ரிப்போர்ட்டிங் மாதிரி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவருக்கு இன்றைக்கு திருச்சியில இவ்வளவு பெரிய கோட்டையை வைத்து எல்லா தேர்தலும் வென்றெடுக்க கொடுத்தா நீங்க பொதுப்பணித்துறை கொடுக்கணும். என்ன கொடுத்துருக்கீங்க? குடிநீர் மட்டும் நகராட்சித்துறை கொடுத்துருக்கீங்க. அவர்கிட்ட மின்சாரத்துறை கொடுத்தீங்களா? நிதி கொடுத்தீங்களா? இன்னைக்கு அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல ஆத்தூர்ல யார் ஜெயிச்சார்? திண்டுக்கல் ஐப்பரிசாமி ஜெயிச்சார். அவர் என்ன கொடுத்தீங்க? கூட்டுறவுத்துறை கொடுத்தீங்க. ஒரு கோட்டையா வச்சுக்கிறவங்கள்ட்ட அமைச்சர் பதவி கொடுத்தா இன்னும் பவர் செக்டரா அவங்க மாறுவாங்க. இப்ப திருச்சியில அவருக்கு இன்னும் கொடுத்தா இன்னும் பவர் செக்டரா மாறுவார். இப்ப திண்டுக்கல் ஐப்பரிசாமிக்கு இன்னும் பெரிய பதவிகளை கொடுத்தா அவர் இன்னும் பவர் செக்டர், அவர் அந்த மாதிரி பவர் செக்டரா மாறக்கூடாதுன்னு திமுக தலைமை விரும்புது. அதனால என்ன பண்றாங்க? திருச்சியை மூணா உடைக்கிறாங்க, மூணா பிரிக்கிறாங்க. அப்படின்னா திமுக வேண்டும் என்று இந்த முக்கிய அமைச்சர் டம்மி பண்ணிதான் வச்சிருப்பாங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அந்த திருச்சியை மூணாவது பிரிச்சு, திருச்சி நகரம், திருச்சி கிழக்கோ வடக்கோ மூணா பிரிச்சு அதுல ஒண்ணு எங்க இழுத்துறாங்க? யாரை கொண்டு போயிருக்காங்க? அன்பில் மகேஷ் உதயநிதியால உள்ள சொருகுறாங்க. சொருகிட்டு அவர் ஒரு மாவட்ட செயலாளர், KN நேரு ஒரு மாவட்ட செயலாளர், இன்னொருத்தர் ஒரு மாவட்ட செயலர். மூணா ஒருங்கிணைந்த திருச்சியை மூணா பிரிச்சு 3 மாவட்ட செயலாளர் கொடுத்த நேருடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய பவரையும் கம்மி பண்றாங்க.